தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க ஆதரவு கோர இருக்கிறார். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இன்னும் சில நிமிடங்களில் அதிகாரப்பூர்வமாக தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதை அறிவிக்க இருக்கிறது. டெல்லியிலிருந்து அதற்கான சமிகைகள் வந்துவிட்டது. நேற்று இரவு மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் நடத்தியிருக்கிறார்கள். 5 எம்எல்ஏக்களும் ஆதரவை நல்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ரொம்ப குறிப்பாக கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஒரு எம்எல்ஏக்கு அமைச்சர் பதவி என்பது கிடைப்பதற்கான வாய்ப்பும் இப்போது கனிந்திருக்கிறது. என்ன நடக்கிறது? இதற்கிடையில் திமுகவோடு இருந்த மற்ற கூட்டணி கட்சிகள் தங்களுடைய ஆதரவை கொடுப்பதா வேண்டாமா, என்ன நிலைப்பாடு, யார் யாரிடமெல்லாம் விஜய் ஆதரவு கோரியிருக்கிறார் என்கிற செய்திகள் இப்போது முழுக்க முழுக்க பேசுபொருளாக மாறியிருக்கிறது. பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, டிமாண்ட் என்னவாக இருக்க போகிறது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ 4 எம்எல்ஏனாலும் டிமாண்ட் அதிகமாக வைக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் சமாளிப்பாரா விஜய் அவர்கள்? என்ன நடக்கிறது விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த கட்சி 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதில் அவரே 2 இடம் அப்படிங்கிறதுனால ஒன்று ராஜினாமா பண்ணணும். ராஜினாமா பண்ணிட்டு தான் அவர் அவையில் வாக்கெடுப்புக்கு போவது என்பது சரியாக இருக்கும். ஏன்னா அவரே 2 ஓட்டு போட முடியாது. அது ஒரு பக்கம். இப்போ தேவையான அந்த 10 எம்எல்ஏக்களை எங்கிருந்து பெறப்போகிறது தமிழக வெற்றி கழகம்? இதுதான் இந்தியா முழுக்க பேசுபொருள். ஏன்னா வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வாழ்த்து கிடைக்கிறது. குறிப்பாக இலங்கையிலிருந்து அவருக்கு வாழ்த்து வந்து சேர்ந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம நித்யானந்தா கைலாசாவினுடைய பிரதமராக இருக்கும் ரஞ்சிதா அவர்கள், அவங்க தான் அங்கே பிரதமராக இருக்காங்களாம், அவங்க வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல இடங்களிலும் அதனுடைய வீச்சு அப்படிங்கிறது, அதனுடைய ரீச் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சூழலில் தான் யார் யார் ஆதரவு கொடுக்க போகிறார்கள் அப்படின்னும் போது காங்கிரஸ் அங்கிருந்து வந்து சேர்ந்திருக்கிறது. நீங்கள் காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான முரண் ரொம்ப காலமாக இருந்திருந்தாலும் கூட காங்கிரஸ் வந்து இன்றைக்கி மாணிக்கம் தாக்கூர் காலையிலேயே பழையபடி அவர் அந்த பழைய ஃபார்முக்கு போயிட்டார். காலையில் ஒரு ட்வீட்டை பதிவு போட்டு அது அதன் பிறகு நாள் முழுக்க பேசுபொருளாக மாறக்கூடிய அந்த ட்ரெண்டுக்கு வந்துட்டார். இப்போ இன்றைக்கி அவர் என்ன போட்டிருக்காருன்னா, வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம், தோற்றாலும் தோல்வி இல்லை நம்மிடம் அப்படின்னு கீழே பாரதியாருடைய கோட் பண்ணியிருக்கிறார். அப்போ 28 இடங்கள் வாங்கி அதில் 23 தோற்று இருந்தாலும் கூட நமக்கு வெற்றி நிச்சயம், நாம் எதை கேட்டோமோ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப் போகிறது என்கிற ஒரு மேற்கோளா அப்படிங்கிற விஷயமும் இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஐயுஎம்எல் தெல்ல தெளிவாக அதனுடைய தலைவர் திரு காதர் மொய்தீன் அவர்கள் தெல்ல தெளிவாக விளக்கிட்டார். தாவேக்கா எங்ககிட்ட ஆதரவை கேட்கல, கேட்டாலும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்ந்து இருப்போம் அப்படின்ட்டு அவர் தெல்ல தெளிவாக நாங்கள் திமுகவுடன் தான் இருந்தோம், இருக்கிறோம், இருப்போம் என்பது திரு காதர் மொய்தீன் அவங்க 2 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இப்போ ஒரு வகையில் காங்கிரஸ் பார்க்கும்போது என்ன நடந்ததுங்கிற அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்க்கு வந்துடலாம். நேற்றைக்கு திரு கேசி வேணுகோபால் அவர்கள் அவங்களுடைய அமைப்பு செயலாளர், அகில இந்திய அமைப்பு செயலாளர், அமைப்பு பொதுச் செயலாளர் டெல்லியில் பேட்டி கொடுக்குறார். நாங்கள் வந்து விஜய் அவர்களிடமிருந்து எங்களுக்கு முறையாக அழைப்பு வந்தது. அழைப்பு வந்து இந்த மாதிரி நான் ஜெயிச்சிருக்கிறேன், எனக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் அப்படின்னு விஜய் கேட்டார். ஏற்கனவே இது தொடர்பான ஒரு அறிக்கையை மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் டெல்லியினுடைய தலைமைக்கு ராகுல் காந்திக்கும் கார்கேவுக்கும் அனுப்பியிருக்கிறார். அதனுடைய நீட்சியாக அதிகாரப்பூர்வமாக நேரடியாக விஜய் அவர்களை கேட்டது. அவர் கூடுதலாக ஒரு விஷயம் சொல்கிறார். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர், காங்கிரஸினுடைய மூத்த முன்னோடி ஐயா அவர்களை தான் வந்து கொள்கை தலைவராக எடுத்திருக்கேன். அவர் வழியில் தான் ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் விஜய் அவர்கள் எங்களுக்கு தெரிவித்தார். இதற்கு பிறகு நாங்கள் இங்கே கட்சியினுடைய தலைமை, டெல்லி தலைமை பேசி பல விஷயங்களை இது பண்ண பிறகு நேரடியாக மாநில தலைமைக்கு நாங்கள் சில விஷயங்களை வலியுறுத்தி இருக்கிறோம். மக்களுடைய கருத்தை ஒத்து எப்படி நடக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் முடிவெடுங்கள் என சட்டமன்ற குழு, அவங்க 5 பேர் இருக்காங்கன்னா அவங்க இன்றைக்கி கூடணும், கூடி அவங்க சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுத்துட்டு யாருக்கு ஆதரவு அப்படிங்கிறதையும் அவர்கள் முடிவெடுக்க இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் நேற்றைக்கு வேணுகோபால் பேட்டியில் சொல்கிறாரு. அப்போ நேற்றைக்கு இரவே ஒரு அவசர கூட்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய நிர்வாக குழு கூட்டம் இணைய வாயிலாக, ஆன்லைன் வாயிலாக காங்கிரசினுடைய மாநில நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் எல்லோரும் இணைந்து நேற்றைக்கு மாலை கூட இல்லை, அது பின்னிரவு நேரம் அல்லது அந்த நேரத்தில் கூடி அவங்க ஆன்லைனில் மீட்டிங் முடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அனைத்து எம்எல்ஏக்களும் சத்தியமூர்த்தி பவனில் கூட இருக்கிறார்கள்ங்கிறது ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது 5 பேர் அப்படின்னா, உங்களுக்கு அதில் 3 பேர் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்தே வராங்க. திரு டிடி பிரவீன் அவர்களாகட்டும், திருமிகு தாரகை கட்பட் அவர்களாகட்டும், கிள்ளியூர்லேருந்து ராஜேஷ்குமார். ஸோ ராஜேஷ்குமார் இங்கே பார்த்திங்கன்னா விலவங்கோடு, குளச்சல், கிள்ளியூர், இந்த 3. மற்ற 2 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மேலூர்லேருந்து திரு விஸ்வநாதன் அவர்களும் இன்னொரு எம்எல்ஏவுமாக இவங்க 5 பேர் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இதில் விஸ்வநாதன் அவர்கள் இதற்கு முன்பாக அவர் எம்பியாக இருந்திருக்கிறார், காஞ்சிபுரத்தினுடைய எம்பின்னு நினைக்கிறேன். ஒரு
பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை நிறுத்தி வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது காங்கிரசினுடைய மிகப்பெரிய கிளைமாக இன்றைக்கி இருக்குது. நாங்கள் அதை செஞ்சு காட்டியிருக்கிறோம். அதுவும் மதுரை மாவட்டத்தில் அங்கே கொண்டு போய் மேலூரில் நிறுத்தி, ஏன்னா மிக கடைசியில் அறிவிக்கப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போ காங்கிரசினுடைய டிமாண்ட் என்னவாக இருக்கும்? 2 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று கேபினெட் பெர்த், அது தனியாக விவாதிக்கலாம். அதை விட முக்கியமாக பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளின் ஆதரவை நீங்கள் பெறக்கூடாது. தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருப்பதாக, தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான மதச்சார்பற்ற ஆட்சி அமைய வேண்டும், அதற்கு தகுந்தாற் போல் நாம் உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் காங்கிரஸ் தரப்பு நிபந்தனை விதித்ததாக செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் என்னென்னா ராகுல் காந்தி தரப்பிலும் சரி, பிரதமர் மோடி தரப்பிலும் 2 பேருக்குமே நேற்றைக்கு விஜய் அவர்கள் நன்றி சொல்லியிருக்கிறாருங்கிறத நம்ம கவனிக்க வேணும். அதில் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு பல இடங்களில் அவர் வி 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 அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறார். நாம் 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 அப்படிங்கிற வார்த்தை. ராகுல் காந்தியின் வாழ்த்துக்களுக்கும் தொலைபேசி அழைப்புகளுக்கும் நன்றி அப்படின்னு போட்டுட்டு, கூட்டு ஒத்துழைப்பு தேவைப்படும் நமது மாநிலத்தின் கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்க நாம் உறுதியாக இருப்போம் அப்படிங்கிற விஷயத்தை ராகுல் காந்திக்கு விஜய் அவர்கள் தெரிவித்த அந்த நன்றி செய்தி ட்வீட் மூலமாக நம்ம பார்க்க முடிகிறது. இதே போல் விஜய் அவர்கள் மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார். அவருடைய வாழ்த்துக்களுக்கும் அந்த இடம்தான். ஏன்னா காங்கிரசினுடைய நிபந்தனை பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளை நீங்கள் உள்ளே சேர்க்காமல் இருக்கிறது உங்களுக்குள்ளேயே நீங்கள் மதச்சார்பற்ற சக்திகளிடமே நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறது காங்கிரசினுடையது. பட் பிரதமராக அவர் நன்றி தெரிவிக்கும் போது ஒரு கர்ட்டசிக்கு தெரிவித்தாரா, இல்லை அதையும் தாண்டிய ஒரு உறவாக மாறப்போகிறதா, வலியுறுத்தலாக சுமூக உறவாக அப்படின்னு கேள்வி இருக்குது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு மாநில முன்னேற்றம், தமிழக மக்கள் நலனில் நாம் முழு கவனம் செலுத்துவோம். இம்முயற்சியில் மத்திய அரசின் ஆதரவை நான் எதிர்நோக்கியுள்ளேன். உங்களின் வாழ்த்துக்கு நன்றி. மக்களின் நலனே நமது ஒரே குறிக்கோளாக உள்ளது அப்படிங்கிற இடத்துல விஜய் அவர்கள் மேபி இதை எடுப்பில் அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸுங்கிறத கொடுக்கணும். அதன் காரணமாங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் 5 காங்கிரஸ் எம்எல்ஏகளுடைய ஆதரவை இன்றைக்கு காலை கூட்டம் முடிஞ்சு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு மட்டும்தான் அமைச்சருக்கு வந்திருக்கலாம். இது நம்ம பேசி முடிக்கிற நேரத்தில். ஸோ காங்கிரஸ் அந்த பக்கம் தங்களுடைய ஆதரவை நேரடியாக நல்குவதற்கான வேலைகளில் இறங்கிவிட்டது. 5 உறுதியாக இருக்கிறது. ஏற்கனவே 108 இருக்குது. இதில் என்னென்னா, நீங்கள் வாக்கு அவர் சட்டமன்றத்துக்குள்ளே வரணும். இந்த இடத்துல தான் கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிப்பது அப்படிங்கிற இடம் வரும்போது அவர் வெளியிலிருந்து ஆதரவை வாங்கி கொடுத்தா கூட போதும். முதல்ல அவர் எண்ணிக்கையை சொல்லணும் அப்படின்னு சொன்னதாக இருந்தது. அவர் நியூஸ் 18க்கு கொடுத்துருக்கக்கூடிய தொலைபேசி வாயிலான உரையாடலில் விஜய் தனக்கு வெளியிலிருந்து ஆதரவு இருக்கிறது என்பதை கூட தெரிவித்தால் போதுமானது. பெரும்பான்மை அமைக்கணும், அதாவது அது ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக அதை 118 மேஜிக் மார்க் கொண்டதாக சட்டமன்றத்துக்குள்ளே கூட்டி நிப்பாட்டணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. ஆதரவை பெற்றும் வெளியிலிருந்து கூட்டணின்னு ஆட்சி வச்சு அவங்களுக்கு கொடுக்காம கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் எண்ணிக்கை சப்போர்ட்டு வெளியிலிருந்து ஒரு 2006 மாடலில் பாமகவும் காங்கிரஸும் வெளியிலிருந்து ஆதரித்து திராவிட முன்னேற்ற கழகம் அதை அவங்களுடைய கேபினெட்டை மட்டும் வச்சு அமைச்ச மாதிரி. ஆனால் உள்ளே நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு அதை பாஸ் பண்ணணும். அவருக்கு வாக்கு செலுத்தப்பட வேண்டும். அதாவது அவர் இன்னைக்கு போய் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் அவர்களை திரு விஜய் சந்திக்கிறார். அவர் தாவேகா தலைவர் சந்திக்கும் போது எனக்கு எண்ணிக்கை இருக்குது அப்படின்னு நேற்றைக்கு வந்த எம்எல்ஏக்களிடம் அவர்களிடம் ஒப்புதல் பெறப்பட்டு கையெழுத்து வாங்கிவிட்டது. சட்டமன்ற குழு தலைவராக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திரு விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார். இது விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ அதில் எண்ணிக்கை 118ஆக இருக்காது. ஏன்னா வந்தவங்க இவரே அதில் 2 பேர் இருப்பார். கையெழுத்து போடுவது அப்படின்னா தேர் ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் 10லேருந்து 11 இடங்கள். அவர் டபுள் என்ட்ரியில் கையெழுத்து போடுறாராங்கிற கேள்வி இருக்குது. அப்படி போட்டாங்கன்னா இவர் கவர்னர் அதை எப்படி எடுத்துக்க போகிறாருங்கிறது தனி கேள்வி. இப்போ இந்த சூழலில் தான் நம்ம கவனிக்க வேண்டியது. இப்போ நேரடியாக ஆளுநர் நம்பிக்கை கோரும் தீர்மானம் நீங்கள் அவையை கூட்டுங்க, இடைக்கால சபாநாயகராக யார் வருவாருங்கிறது ரொம்ப முக்கியமானது. இடைக்கால சபாநாயகராக வருவதற்கு வாய்ப்பு யார் யாருக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா 2 பேர். ஒன்று பார்த்திங்கன்னா திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம், அதே போல் திரு கே.கே.எஸ்.எஸ்.ஆர் அவர்கள், கே.கே.எஸ்.எஸ்.ஆர் ராமச்சந்திரன் அவர்கள், அவங்க 2 பேருக்கும் தான் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா புரோட்டம் ஸ்பீக்கராக அதிக முறை வெற்றி பெற்றவரை அமர வைப்பார்கள். செங்கோட்டையன் அவர்களுக்கு இது 10வது வெற்றி, திரு கே.கே.எஸ்.எஸ்.ஆர் அவர்களுக்கும் இது 10வது வெற்றி. இந்த இடத்துல தாவேக்கா கொஞ்சம் கான்ஷியஸாக ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, செங்கோட்டையனை சபாநாயகராக உட்கார வச்சா அவங்களுக்கு ஒரு ஓட்டு குறைஞ்சிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பக்கம் நகர்த்தி நம்ம வச்சுக்கிட்டு கே.கே.எஸ்.எஸ்.ஆர் அவர்களை உட்கார வச்சிடலாம். ஏன்னா முன்னாள் எம்எல்ஏ திரு சுப்ரத்னம் அவர்கள் அவர் சொல்லும் பொழுது எதிர்கட்சி தரப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த புரோட்டம் ஸ்பீக்கருங்கிறத கொடுக்கறது. அதுவும் ஒரு ரெகுலரான அது மரபாவும் சமயத்தில் செய்வாங்க, அது கவனிக்கத்தக்கது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. அதை பயன்படுத்தி
இடைக்கால சபாநாயகராக திரு KKSSR அவர்களை உட்கார வச்சுட்டு ஒரு ஓட்டு தாவேக்காவுக்கு வர ஒரு ஓட்டை நம்ம ஏன் குறைக்கணும் அப்படின்றதுக்காக திரு KS அவர்களை இங்கேயும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதற்கு முன்பாகவே விஜய் அவர்கள் ராஜினாமா செய்தால் 233 மாறிடும். பிறகு அவங்களுக்கு அதில் எண்ணிக்கை அப்படிங்கிறது நிரூபிக்க வேண்டிய மேஜிக் மார்க்கை குறைக்கிறதுக்கு எதுவும் முயற்சி பண்ணுறாங்களாங்கிறது தனியாக வரும். இது ஒரு பக்கம். இந்த சூழலில் 5 தான் உறுதியாக இருக்குது. மற்றவர்கள் யார் யார்? விசிக நேற்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை, முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டு வெளியில் வராங்க. முன்னாள் முதலமைச்சர் இப்போ காபந்து முதலமைச்சர் அவரை சந்திச்சுட்டு அவங்க வெளியில் வரும்போது அவங்க கேட்குறாங்க, விசிக தலைவர் திரு திருமா அவர்கள் பேசியது, அதே போல் சிபிஎம்மினுடைய அவங்க பேசியது இதுவரை முடிவெடுக்கவில்லை. நீண்ட காலமாக மதச்சார்பற்ற அரசியல் களத்தில் இணைந்தே பயணித்து வருகிறோம். எதிர்காலத்திலும் இணைந்தே முடிவெடுப்போம். இதுவரை எதுவும் சிந்திக்கவில்லை, முடிவும் எடுக்கவில்லை அப்படிங்கிற இடத்துக்கு தான் உங்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்கிற கேள்விக்கு திருமா அவர்கள் இதை பதிவு செய்கிறாரு. நாங்கள் விஜய் கேட்கலை, கேட்டால் ஆலோசிப்போம் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி வெளியானது. திரு பே சண்முகம் அவர்கள் அதற்கு மறுப்பும் தெரிவித்திருக்கிறார். இந்த செய்தி முற்றிலும் தவறானது. அந்த செய்தியில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் எனது கருத்துக்கள் அல்ல. நான் அப்படிப்பட்ட எந்த கருத்தையும் எந்த ஊடகத்திற்கும் வழங்கவில்லை. எனது பெயரை தவறாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அவர் கேட்காம நீங்கள் ஏன் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? ஒரு ஆதரவை கொடுங்கள்னு அவர் எங்களை ரீச் அவுட்டும் பண்ணல, கட்சிக்கிட்ட முறைப்படி கேட்கவே இல்லை அப்படின்னா அதில் நான் என்ன கருத்து சொல்ல என்பது தான் திரு பே சண்முகம் அவர்களுடைய. சிபிஎம் சிபிஐ சேர்ந்து தான் முடிவு எடுப்போம். திருமாவளவனுடைய இன்னொரு கருத்து, நாங்கள் 3 பேரும் இணைந்து தான், சிபிஐ சிபிஎம் விசிகா இணைந்து தான் பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒன்று அப்படின்னா நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி கலந்து ஆலோசிப்போம். அது எந்த சூழல் எப்படி மாறினாலும் சரி அப்படிங்கிறது ஒரு ஏறத்தாழ ஒத்த முடிவுக்கு வருவோன்னு ஏதோ ஒரு வகையில் இவர்கள் கன்வின்ஸ் ஆகிறார்கள் என்று சொன்னால் விசிகாவுக்கு 2, சிபிஐக்கு 2, சிபிஎம்முக்கு 2. ஸோ இந்த ஒரு 6 + காங்கிரஸ் ஒரு 5 அப்படின்னா ஒரு 11 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற இடம் இப்போது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 11 வரும்பொழுது 108, அதில் விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணுறாருன்னா 107 + 11 போது இந்த 118 என்கிற மேஜிக் மார்க்கை இவர்கள் அடைகிறார்கள். இதில் சிபிஐ சிபிஎம் பொறுத்த வரைக்கும் விசிகே ஏற்கனவே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் இருப்பாங்கன்னு ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க. அவங்க ஒரு வேளை உள்ளே போகிறதுக்கான அந்த ஸ்பெகுலேஷன்ஸ்குள்ளே வராங்கன்னா அமைச்சரவையில் பங்கு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திரு வன்னியரசு அவர்களும் அதே போல் திரு ஜோதிமணி அவர்களுமாக இவங்க 2 பேரில் யாராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அது என்ன மாதிரி அமையுது, அது கணிகிறதா அப்படிங்கிறது மற்றும் ஒரு விவாதம். அதர் சைடு பார்த்தோம் அப்படின்னா சிபிஐ சிபிஎம் ஆட்சியில் பங்கு கோர மாட்டார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கேட்பாங்க. வெளியிலிருந்து ஆதரவுங்கிற நிலைப்பாட்டுக்கு தான் போகிற பட்சத்தில் அந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணும்போது பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கிடையில் தான் காங்கிரஸ்காரர்களை அவங்க காங்கிரஸ் தரப்பை பேக் ஸ்டாபஸ் அப்படின்னு விமர்சித்து திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் சரவணன் அவர்கள் நேற்றைக்கு NDTVயில் ஒரு கேண்டிட் உரையாடல் நடக்கிறது. எலியட்ஸ் பீச்சில் அவங்க எல்லா கட்சிக்காரர்களும் பிரதிநிதிகளை ஸ்போக்ஸ் பர்சன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு கேண்டிட் டிஸ்கஷன் போகும்போது தான் இந்த மாதிரி போகிறதா இருக்கையே காங்கிரஸ் சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னும் போது பேக் ஸ்டாபஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். முதுகில் குத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது வெறும் அவங்க மட்டும் இது பண்ணி வரலை. அதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய உழைப்பு இல்லையா, திமுக கூட்டணியினுடைய உழைப்பின் காரணமாகத்தானே அவங்க, அதனால தானே அந்த 5 பேரும் சேர்ந்து ஜெயித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவருடைய தரப்பாக இருக்குது. அவர் ட்வீட்டாகவும் போட்டு நோ டிஎம்கே டஸ் நாட் என்டார்ஸ் த சப்போர்ட் ஆஃப் ஐஎன்சி டு டிவிகே. தாவேக்காவுக்கு காங்கிரஸ் ஆதரவளிப்பதை திமுக அதை என்டார்ஸ் பண்ணலை. நாங்கள் அதை அதற்கு எங்களை உடன்பாடு இருக்குது, இல்லை நாங்கள் தான் சொல்கிறோங்க அது சரியானதல்ல. இட் வாஸ் தேர் யூனிலேட்ரல் டெசிஷன். தனிப்பட்ட முறையில் அவர்களாக கூடி முடிவெடுத்தார்கள். த பேக் ஸ்டாபஸ் அப்படிங்கிற வார்த்தையை முதுகில் குத்தியவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை அவர் பயன்படுத்துகிறார். இதுக்கு பெரும்பாலும் கண்டிப்புகளோ அல்லது இதுக்கு மறுக்க தெரிவிக்கிற சூழலோ எதுவும் வராத வரை அப்போ இதுதான் திமுகவினுடைய கருத்தாக பார்க்க வேண்டியிருக்கிறதாங்கிறது இன்னொரு பக்கம் கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் இதை சொன்னாலும் சொல்லலைனாலும் நாங்கள் போகிறதா முடிவெடுத்தது தான். நேற்றைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் வரலை. ஏன்னா அந்த நேரத்தில் அங்கே வேற ஒரு மீட்டிங் போயிட்டு இருந்தது. செல்வபிறந்தகை அவர்களும் கிரீஷ் தொடங்கர் உள்ளிட்டோர் அங்கே வேற ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருந்தாங்க. அதனால தான் வரலையா, இல்லை இவங்க இதற்கு பிறகு வேறு முடிவெடுக்க போகிறார்களா, இது வேறு விதமான ஒரு விவாதமாக மாறப்போகிறது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு கூட்டணி அறிவிப்புகள் வரும். இவர் கவர்னரை பார்க்க போகிறார். வெளியிலிருந்து ஆதரவுக்கான அந்த மற்ற 6 பேரை இவர் உறுதி செய்கிறார் என்று சொன்னால் அவர் ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறதுக்கான உரிமை கோரலை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ள போகிறார். என்னென்னா கையெழுத்து உங்களுக்கு சிக்னேட்டரிஸ் 118 இருக்கான்ங்கிறது தான் அவர் பார்க்க போகிறது. இல்லைனாலும் பார்த்துட்டு அவர் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் இதை செய்யுங்க நீங்கள் அப்படின்னு கூப்பிட்டுட்டு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வர சொல்லி வாக்களிக்க சொல்வார். அப்படி வாக்களிக்க வரும்போது இருப்பதில் பெரும்பான்மை அப்படிங்கிறது தான். அதிமுக பை சான்ஸ் வெளிநடப்பு பண்ணுறாங்க. கடந்த காலத்தில் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது அதிமுகவின் மீது எடுத்து கொண்டு வரப்பட்ட போது திமுக வெளிநடப்பு செய்தது OPS தரப்பு எதிர்த்து வாக்களித்தார்கள்ங்கிற ஒரு விஷயத்தை அவங்க திரும்ப திரும்ப சொல்லுவாங்க.
அந்த மாதிரி இதில் திமுக அதிமுக வெளிநடப்பு பண்ணிட்டா மீதி இருக்கிறவங்கள வாக்கு வரப்போகிறது இது பெரும்பான்மையாக இருக்க போகிறது. விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே உறுதியாகிடும். ஸோ இப்படியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் ஓடிக்கிட்டு இருக்கிறது. என்டிஏ கூட்டணி தொடர்பாக நம்ம வேறொரு காணொலியில் பேசுவோம். அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? அதிமுகவை பிளவுபட போகிறதா? அல்லது பாஜகவினுடைய நிலைப்பாடு, அவங்க என்ன திடீர்னு விஜயை ஆதரிக்கிறாங்களா? பாமக அவங்களுடைய நிலைப்பாடு, இப்படியான விஷயங்கள் அமமுக, இது நம்ம வேறொரு காணொலியில் விரிவாக பேசலாம். இப்போதைக்கு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பது எந்த வகையிலும் அதை தவிர்ப்பதற்கு அல்லது அதை கவிழ்ப்பதற்கு சபடைஸ் பண்ணுவதற்கான எந்த முடிவும் இருப்பதாக தெரியவில்லை. அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு திமுகவினுடைய அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேற்றம் என்பது எந்த நிமிடமும் வந்து சேரலாம். அதற்கு பிறகு பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கிறது.